மருத்துவராவது உங்கள் லட்சியமா? தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் கடந்த 8 வருடங்களாக தலைசிறந்த நிறுவனமாக திகழ்ந்து வரும் ஸ்பெக்ட்ரா அகாடமியில் நீட் ரிப்பீட்டர் பேட்ச் 2025-26 ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. என்னடா வாழ்க்கை என்று சதா புலம்புவரா நீங்கள்? மகிழ்ச்சி என்பது இயற்கையாக ஏற்படும் உணர்வு மட்டுமல்ல, அதை ஒரு திறனாக நாமே வளர்த்து கொள்ள முடியும் என்கிறது தி நியூயார்க் டைம்ஸ் கட்டுரை. அது எப்படி என்று விரிவாக பார்க்கலாம். வாரத்தின் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயத்தை சவாலாக எடுத்துக்கொண்டு செய்து பார்ப்பதன் மூலம் நம்மை நாமே மகிழ்ச்சியாக மாற்றிக்கொள்ள முடியும் என்கிறது நியூயார்க் டைம்ஸ் கட்டுரை. முதல் நாள், சமூக உறவுகளை வலுப்படுத்த பயன்படுத்துங்கள். வேறொன்றுமில்லை, நீங்கள் நேசிக்கும் ஒவ்வொருவருடனும் சிறிய அர்த்தமுள்ள உரையாடலை தொடங்குங்கள். ஒரு கால் 4-5 டெக்ஸ்ட் மெசேஜ்கள் கூட போதும். நமக்கென இத்தனை பேர் இருக்கிறார்களா என்ற மகிழ்ச்சியும் கூடவே வரும். இரண்டாம் நாள், உங்கள் வாழ்க்கையில் முக்கியமான ஒருவருக்கேனும் நன்றி சொல்லுங்கள். நன்றி கூறும் பழக்கம் மன மகிழ்ச்சியை மட்டும் தருவதில்லை, உறவுகளையும் வலுப்படுத்துகிறது. மூன்றாம் நாள், யாருக்காவது உதவி செய்யுங்கள். பொருளுதவி கூட இல்லை, சின்ன பாராட்டு, தோளில் தட்டி கொடுத்தால் கூட போதும். சமூகத்தில் பொருட்படுத்தக்கூடிய நபராக நீங்களும் இருப்பீர்கள். நான்காம் நாள், நல்ல அனுபவங்களை உருவாக்குங்கள். காஷ்மீர், தாய்லாந்து கனவை நிறைவேற்ற சொல்லவில்லை. காலை உணவை ரசித்து சாப்பிடுவது, மாலை நடையை அனுபவித்து செய்வதும் கூட நம் மன அழுத்தத்தை குறைக்க உதவும். ஐந்தாம் நாள், உடன் வேலை செய்வோரை நேசியுங்கள். தெரிந்தோ தெரியாமலோ நாம் நம்முடன் பணிபுரியும் நண்பர்களுடன் அதிகம் முரண்படுகிறோம், அவமரியாதை செய்கிறோம். அலுவலகத்தில் நெருங்கிய நண்பர்களை கொண்டவர்கள் அதிக ஈடுபாடுடன் வேலை செய்வதோடு புதுமையான யோசனைகளை பகிர்ந்து குறைந்த நேரத்தில் அதிக வேலைகளை செய்து விடுவார்கள் என்கிறது ஓர் ஆய்வு. ஆறாம் நாள், நண்பர்கள் வெளியே அழைக்கும் போது சாக்கு போக்கு சொல்லி தவிர்க்காதீர்கள். ஓடிடியில் படம் பார்ப்பதை விட நண்பர்களுடன் ஊர் சுற்றுவது உத்தமம். சினிமாவுக்கு டிக்கெட் போட்டால் கூட கூடுதலாக ஒரு டிக்கெட் எடுப்பது நண்பர்களை அழைப்பதற்கான தூண்டுகோலாக இருக்கும். ஏழாம் நாள், கடந்த 6 நாட்களும் நம் பயிற்சியை ஒழுங்காக செய்தோமா என்றும் அதன் விளைவுகளை பற்றியும் மனதுக்குள் அசை போடுங்கள். அடடே என்று தோன்றும். அத்துடன் விட்டுவிடாமல் உடற்பயிற்சி போல அதனை நாள்தோறும் செய்யுங்கள். புதிய நல்ல பழக்கங்களை கற்றுக்கொள்ளுங்கள். வார பயிற்சி வருட பயிற்சியாகட்டும், மகிழ்ச்சி தொடரட்டும். மருத்துவராவது உங்கள் லட்சியமா? தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் கடந்த 8 வருடங்களாக தலைசிறந்த நிறுவனமாக திகழ்ந்து வரும் ஸ்பெக்ட்ரா அகாடமியில் நீட் ரிப்பீட்டர் பேட்ச் 2025-26 ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.